பேரன்பு வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கணும். கவலைப்படுவதை நிறுத்திடலாம். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. கவலைப்பட வேண்டாம். என்ன இது, ஏன் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கவலைப்படுறதுக்கு 1000 காரணம் இருக்குங்க. குழந்தை பிறக்கலேன்னு கவலை, குழந்தை பிறந்தா படிக்கலேன்னு கவலை, படிச்சா வேலை கிடைக்கலேன்னு கவலை, வேலை கிடைச்சா நல்ல மணப்பெண் அமையலேன்னு கவலை, அப்புறம் வீடு கட்டலேன்னு கவலை, கார் வாங்கலேன்னு கவலை, இப்படி கவலை 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 கவலைப்படுறதுக்கு 1000 காரணம் வச்சிருக்கிறோம். ஆனா நம்ம எப்ப எல்லாம் கவலைப்படுறோமோ நமக்கும் தெரியாம நம்ம கவலையவே ஈர்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம ஒரு காந்தம் போல இந்த பிரபஞ்சத்துல செயல்பட்டு இருக்கிறோங்க. அதனாலதான் நம்ம கவலைப்படும் போது கவலையே நமக்கு திரும்பி வரும். இததான் சொல்றாங்க, நம்ம எதை நினைச்சுக்கிட்டே இருக்கிறோமோ அது நடந்தே ஆகும் அப்படிங்கிறது ஒரு பிரபஞ்ச ரகசியம். எதெல்லாம் நம்ம நினைக்க பதிவு பண்றது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எதெல்லாம் நினைச்சுக்கிட்டே இருக்கோமோ தொடர்ந்து அதை நம்ம பிரபஞ்சத்துல பதிவு பண்றோம். அந்த பதிவு அப்படியே நமக்கு பிரபஞ்சம் திருப்பி நமக்கு கொடுக்குது. அப்ப நம்ம கவலைப்பட என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கவலையை நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் தொடர்ந்து. அப்ப பிரபஞ்சமும் அதே கவலையை நமக்கு திரும்பி பல மடங்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. நமக்கே தெரியாம நம்ம கவலைக்கு நம்ம தாங்க காரணமா இருக்கிறோம். அதுதான் உண்மை. இதுதான் மிகப்பெரிய ரகசியம். இந்த உண்மை தெரிஞ்சவங்க யாரும் கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா நீங்க இப்ப கேட்கலாம், பெரிய விபத்துக்கள், இழப்புகள், எத்தனையோ துரோகங்கள், எத்தனையோ எதிரித்தன்மைகள், என்னென்னமோ நடக்குது. எல்லாத்துக்கும் மத்தவங்க ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு நம்ம அதுக்குள்ள போய் சிக்கிக்கிட்டு திருப்பி அந்த நிகழ்ச்சியை நினைச்சு பார்த்து அதவே நம்ம பதிவு பண்ண மீண்டும் நமக்கு பல மடங்கு கவலை திரும்பி பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. பிரபஞ்சத்துக்கு நம்ம என்ன மாதிரி எண்ணங்கள்ல இருக்கிறோமோ அதை நமக்கு பல மடங்கு திருப்பி கொடுக்கும். இதுதான் நம்ம பதிவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். கவலைப்படுவதை நிறுத்திடுவோம். இப்போ உதாரணத்துக்கு, நல்ல ஒரு உங்க பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை அமையணும் அப்படின்னு ஒரு இது, நான் அதை நினைச்சு கவலைப்படுறதை விட, என் பொண்ணுக்கு நல்ல வர அமையலையே, நல்ல மாப்பிள்ளை கிடைக்கலையேன்னு கவலைப்படுறதை விட, என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சிருச்சு, நமக்கு என்ன வேணும், நல்ல கல்யாணம் முடியணும், நல்ல பேரம்பேத்திங்க வரணும், அந்த சந்தோஷமான விஷயத்த பதிவு பண்ணுனா நிச்சயமா அதை பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும். அப்ப தயவு செய்து இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டு கவலைப்படுவதை நிறுத்துவோம். சந்தோஷத்தை தொடங்குவோம். எப்பயுமே சந்தோஷமா வாழ பழகுவோம். நம்ம சந்தோஷங்களை பதிவு பண்ண பிரபஞ்சம் நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அதனால கவலைப்படுவதை நிறுத்துவோம், சந்தோஷப்பட தொடங்குவோம். நன்றி. வாழ்க வளமுடன்.